பாடலாம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். கரங்களை தட்டி. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலை நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலை நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறு காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறு காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறு காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்தீரே. நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகள் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசரீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கினீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசரீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கினீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நேசரீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடவும் கிருபையால் நாள்தோறும் தாங்கினீரையா. மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத
இயேசுவை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே, நன்றி நன்றி பலி செலுத்தியே இயேசுவை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். மகா இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் காக்கிற தேவனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். நீ ஆரோனோடு கூட அவனுடைய குமாரனோடு கூட போய் சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களை இப்படியெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே நான் ஆசீர்வாதத்தை செலுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கடந்த வாரத்தில் நாம் அருமையான செய்தியை கேட்டோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். எது பேர் அந்த செய்தி நல்லா யூடியூப்பில் திரும்பி போட்டு கேட்டிங்களா? அல்லேலூயா. நாங்கள் எங்கே யூடியூப்பில் கேட்குறீங்கன்றீங்களா? திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டால் தான். நான் கூட 2 இடத்துல அந்த செய்தியை கேட்டேன். ஆனாலும் யூடியூப்பில் ஒரு 2-3 தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் புதுசாகவே இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப வார்த்தைகளை கேட்கும்போது அது புதியதாக நமக்கு தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் நம்முடைய தியானத்துக்காக எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறேன்.
24, 25, 26 இந்த 3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை காக்க கடவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். The Lord bless you and keep you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless you and keep you. முதலாவது ஆசீர்வாதம் அந்த இஸ்ரவேல் ஜனக்கு ஊழியக்காரன் சொன்னது என்னன்னா, பாருங்க, இந்த ஊழியக்காரன் சொல்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கடைசி வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்லுது, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரே சொல்லிட்டார், அப்பொழுது நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless you and keep you. முதலாவதாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். The Lord is your keeper. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் என்னை காக்கிறார் தான். எதிலிருந்து காக்கிறார்? ஒருவேளை நீங்கள் எல்லாரும் சொல்லலாம், கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். 121 சங்கீதத்தில் 7ஆம் வசனம் சொல்லுது, The Lord shall preserve you from all evil. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி தீங்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வெளியே போனால் திரும்பி வர முடியல. எங்கே பார்த்தாலும் தீமைகள் நிறைந்து இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறார். ரெண்டாவது 33ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் சொல்லுது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காப்பாற்றுகிறார். பஞ்ச காலம் வரும்போது கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறாரு? உயிரோடு காப்பாற்றுகிறார். மூன்றாவது 37ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம் சொல்லுது, தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கு என்ன பண்ணுவாங்க? காக்கப்படுவார்கள். அப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்களை, நீதிமான்களை அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவங்களை என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் காப்பாற்றுவார். ஆமென். அதனால தான் இங்கே சொல்லப்படுது, The Lord is your keeper. ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், என் தேவன் என்னை காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவர் என்னை காக்கிறார், என்னை காக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் என் போகையிலும் வருகையிலும் பாதுகாக்க வேண்டும். எல்லாருக்கும் ஆசை தான்ல? அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. யாரை காப்பாற்றுவார் ஆண்டவர்? காப்பார்னாக்கா நம்ம எல்லாரையும் காப்பார். எல்லாரையும் காக்கிறார் அவர் தான். நல்லவருக்கும் தீயவருக்கும் அவர் என்ன பண்ணார்? நன்மை செய்கிறார். ஆனால் பர்டிகுலராக ஒருத்தர் காப்பேன்றார். அதுதான் இப்போ இன்றைக்கி நமக்கு சொல்லித்தர போகிறேன். 116ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 116ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம். அல்லேலூயா. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர் கபட அற்றவர்களை என்ன பண்ணுறாரா? காக்கிறார். அல்லேலூயா. கபடற்றவர்களை காக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாரை காப்பாற்றுறாருன்னா,
கபடம் இல்லாத ஒரு மனுஷிகளை கர்த்தர் காக்கிறார். The Lord preserves the simple. ஆங்கிலத்தில் அப்படி சொல்லப்படுது. The Lord preserves the simples. சிம்பிள்னா சிம்பிளாக இருக்கு. எளிமையான ஒரு வாழ்க்கை, எளியவர்கள், நேர்மையானவர்கள், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் சிம்பிள் மேன். இந்த சிம்பிளாக இருக்கிறவங்க எவ்வளோ பணம் வந்தாலும், எவ்வளோ சொத்து சுகம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன வராது? கர்வம் வராது, பெருமை வராது. எப்பவும் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, சிம்பிளாக வாழ்வாங்க. ஏன்னா எல்லாமே எங்கேருந்து வந்தது? அவர் தான் அதிகாரி. ஆமென். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு வாடகை வீடு. இது என்னது? ஒரு வாடகை வீடு. இதை காலி பண்ணிட்டு வாப்பான்னா போய் தான் ஆகணும். நம்ம சொத்தோ சுகமோ பந்தோ பாசமோ நம்ம கூட வருமா? ஒன்றும் வராது. இந்த பூமியில் ஒரு வேளை எத்தனை ஏக்கர், ஒரு 100 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சுக்கிறான். அவன்லாம் செத்தான்னா அவன் ஒரு 1/4 ஏக்கர்னா எடுத்துன்னு போவனா? கூட எடுத்துன்னு போவனா? எடுத்துன்னு போக மாட்டான். எல்லாருக்கும் என்னது? 6 அடி. அதுவும் இப்போ இருக்க மாட்டேங்குது. அந்த 6 அடியிலே நிறைய பணத்தை போச்சுறானுங்க. அல்லேலூயா. இப்போ அதுக்குன்னு இப்போது நிறைய பாக்ஸ் டைப் வந்துடுச்சு. அந்த 6 அடி கூட இருக்க மாட்டேது. அப்போ எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஆமென். அப்போ பாருங்கள், கர்த்தர் தான் நம்மை காக்கிறவர். யாரை காக்கிறார்னா, கபடம் இல்லாத ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அல்லேலூயா. Jesus saw Nathanael coming to him and said of him, behold, an Israelite indeed, in whom is no quiet. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே நோ குயிட் அப்படி சொல்லுது. இன்னொரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நோ டிசீட், நோ டிசீட்ஃபுல். டிசீட்ஃபுல் அப்படின்னு சொன்னால் சீட்டிங் அப்படின்னு அர்த்தம். டிசீட்ஃபுல்னா சீட்டிங். சீட்டிங்னா என்னது? ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன், ஃப்ராடு பண்ணுறவனுக்கு தான் சீட்டிங். நோ டிசீட்ஃபுல். அப்போ நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் ஏமாத்துறவனோ அல்லது வஞ்சிக்கிறவனோ அல்ல, இவன் ஃப்ராடு பண்ணுறவன் இல்லை, இவன் உத்தம கபடற்ற இஸ்ரவேலன். ஆமென். இன்றைக்கி நம்மை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லணும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை சந்திக்கும்போது அந்த நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ அந்த நாத்தான் வேலுக்கு ஒரே ஆச்சரியமாகி போச்சு. என்ன ஆண்டவரே, நீர் நிச்சயமாகவே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்படுறான். உடனே ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ அத்தி மரத்தின் கீழே உட்காந்துருந்த, பிலிப்பு உனக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். நீ ஒரு வார்த்தை சொன்ன, நாசரேத்திலிருந்து யாரது ஒரு நன்மை வருமோன்னு கேட்ட, வந்து பாருன்னு சொன்னான். இப்போ பார்க்குற. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவனுக்கு விவரமாக சொன்ன உடனே அவன் உண்மையாகவே அவன் அசந்து போகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போ பாருங்கள், இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுறாரு?
அறிந்திருக்கிறார். ஆமென். உன் இருதயத்தின் தோற்றங்களை எல்லாம் அவர் தூரத்தில் என்ன பண்ணுறாரு? அறிகிறார். நீ நினைக்கிற நினைப்பு கூட அவர் அறிவார். நீ என்ன சிந்திக்கிறன்றது அவருக்கு தெரியும். அப்போ மனுஷனுடைய கிரியைகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? கபடம் இருக்கக்கூடாது. கபடம், ஏமாத்துறது, ஃப்ராடு தனம், பொய், பித்தலாட்டம், பெருமை, இப்பேற்பட்ட காரியங்களை நாம் முற்றிலும் யார் யார் வெறுக்கிறோமோ அவங்க தான் கபடமில்லாத இதயம். ஆமென். அவங்கள தான் சொல்லுது சிம்பிள் மேன். அல்லேலூயா. அவங்கள பற்றி தான் வேதம் சொல்லுது சிம்பிள் மேன். அந்த கபடற்றவர்களை தேவன் என்ன பண்ணுறாராம்? காப்பாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம கூட ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் நாம் வாழ வேண்டும். பாம்பை போல எப்படி இருங்க? பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க. புறாக்களை போல எப்படி இருங்க? கபடற்றவர்களாக இருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுதா இல்லையா? புறாக்களை போல கபடற்ற ஒரு இதயம், அந்த கபடற்ற ஒரு இதயம் உனக்கு இருந்தாலே உன் இதயத்தை பார்த்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ கர்த்தருக்கு தெரியும், எந்த மனுஷனுக்கு நீ பயப்படாத. எவனும் உன்னை உள்ளே பூந்து பார்க்கவே மாட்டான் நீ செய்கிறத. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பார். அவர் பார்ப்பார், அவர் கேட்பார். அவருக்கு பயப்படு. சிறு பிள்ளைகள் கூட, வாலிப பிள்ளைகள் கூட நான் அன்போடு கூட சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் உன்னை பார்ப்பார், உன்னை கேட்பார். உன் இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நீ உண்மையாய் வாழ வேண்டும். என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைவாக எங்கேயும் என்னால் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. பாருங்க, வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, கபடற்றவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு போன 2 நாளுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், ஒரு காலையில் ஒரு சொப்பனம் வந்துச்சு. என்னென்னா, ஒரு இடத்துல போய் பிளட் டெஸ்ட் கொடுக்குறேன். பிளட் டெஸ்ட்டை அவன் பார்த்துட்டு, ஐயோ இந்த இவர் என்னால், இவருக்கு எல்லாமே போயிடுச்சு உள்ள, என்னை பார்த்து சொல்கிறான், எல்லாமே என்ன இது, எல்லாமே உள்ள அவுட்டு, இவர் வாழவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். இன்னொருத்தன் டாக்டர் வரான், அவன் பார்த்து, ஐயோ இந்த பிளட்டை பார்த்தா இப்படி இருக்குது, இவர் அவ்வளோதான் போயிட்டார். என்னன்னு எனக்கும் புரியல, என்னவோ என்ன காண முடியாதுன்னு நினச்சின்னேன் நான். சரி அப்படியே யோசித்து கனவுல தான் பேசினே இருக்கிறேன். எல்லாருமே அப்போ இன்னொன்று ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, ஒன்றுமே இல்லாதது ஒன்றை என்ன பண்ணுவேன், உருவாக்க மாட்டேன் நான் அப்படின்னாரு. உடனே விசுவாசம் வந்தது. ஆண்டவரே, இவன் எல்லாருமே இல்லை இல்லைன்ட்டான், இனிமேல் என்ன நான் பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் எல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஜீவனை தர நீர் வல்லவர் ஆண்டவரேன்னு இயேசுவின் நாமத்தால் எழுந்து முழங்கால் படிட்டு அதுக்காக கட்டி ஜெபம் பண்ணு. அது மாதிரி ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்துவார். ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு அநேக சொப்பனங்கள் வரும், பயப்படாதீங்க. ஒன்று வசனம் என்ன சொல்லுறேன், நான் எத்தனை முறை உங்களுக்கு மெசேஜோடு சொல்லிக்கிறேன், ஒன்றுமே இல்லாத ஒன்றை உருவாக்குவார். எல்லாமே அழிஞ்சிச்சின்னு மனுஷன் சொல்லுவான், ஆனால் ஆண்டவர் சொல்ல ஒன்றுமே அழியலை, எல்லாம் உயிரோடு இருக்குது. ஆமென். எல்லாமே போயிடுச்சுன்னு மனுஷன் சொல்லுவான், உனக்கு சூழ்நிலை சொல்லும் எல்லாமே போயிடுச்சு, ஆனால் கர்த்தர் சொல்லுவார் எல்லாம் இப்போ தான் உருவாக்க போகுதுன்னு வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால் நாம் ஒரு நாளும் நாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம காக்கணும்னா என்ன செய்யணும்?
நம்ம இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? கபடற்ற ஒரு இதயமாய் மாற வேண்டும். ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, சும்மா தேவையில்லாத ஒரு பொய், பித்தலாட்டம், அன்ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு தேவையில்லாத பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, பேச்சில் ஃப்ராடு, அப்படியே சிந்தனையில் ஃப்ராடு, இப்படியெல்லாம் தேவையில்லாத அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கபடற்ற ஒரு இதயம், ஒரு சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் எப்பவுமே. ஒரு ஏழ்மை, ஒரு எளிமையாக, தெளிந்த எண்ணம், தெளிந்த சிந்தனை, நல்ல தெளிவான பார்வை, இதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாத, கர்த்தர் உன்னை காப்பார். ரெண்டாவதாக சொல்லப்படுறது, அங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord make his face shine upon you and be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, ஷைன் அப்பான் யூ, உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ரெண்டாவதாக, the Lord will be gracious to you, உன்மேல் கிருபையாக இருப்பார். இந்த கிருபை இருக்குத, அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் அதை அறிந்த ராஜா தாவீது ராஜா, அவ்வளோ பெரிய, அவனுக்கு ஒரு குறைவே இல்லை. நல்ல அரண்மனை இருக்குது, நிறைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்லா. ஆனால் அவன் சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கலும் உங்கள் கிருபை நல்லது ஆண்டவரே. அவனுக்கு நல்லா தெரியும், இந்த தேவனுடைய கிருபை மட்டும் இல்லைன்னா என் ஜீவனே இருக்காது. அல்லேலூயா. அதனால தான் இந்த ஜீவனை விட உங்கள் கிருபை நல்லதுன்ட்டான். எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபை நல்லதுன்றீங்க? அல்லேலூயா. இந்த கிருபை இருக்குது, அது ஆண்டவர் நம்ம மேலே வைத்த ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அது ஆண்டவர் தான் கிருபையாக நமக்கு. யாருக்கு கிருபை கிடைக்கும் தெரியுமா? யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கும். ரெண்டாவது, கிருபை கிருபைனால அது யாருக்கு கிடைக்குன்னா, தகுதியே இல்லை, இவன் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை, இவன் வேஸ்ட்டு அப்படின்னு உலகத்தில் தள்ளிடுறாங்கள, அப்பேற்பட்ட மனுஷன் மேலே தான் கர்த்தருடைய கிருபை இறங்கும். ஆமென். இந்த உலகத்தார் எல்லோரும் வெறுப்பான் நம்மளை, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வெறுக்க மாட்டார். அவருடைய கிருபையை நம்ம மேலே வைப்பார். அந்த கிருபை நாளுக்கு நாள் ஒன்று என்ன பண்ணும்? தூக்கி சுமக்கும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் அடிக்கடி அவனுக்கு ஒரு பலவீனம், அவனால் தாங்க முடியாது. அந்த பலவீனத்தை அவனால் ஒன்றுமே, அது வந்துச்சுனாவே அவனுக்கு அது என்ன வீசிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது என்ன தெரியல, அந்த ப்ராப்ளம் வந்துருந்தானாவே அவனால் முடியாது. அவன் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இது என்ன குட்டுற சாத்தானுடைய முள்ளாக இருக்குது, இந்த முள் என்னால் தாங்க முடியல, இந்த முள்ளை கொஞ்சம் எடுத்து போடுங்க ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும்பா. இந்த உனக்கு எப்பப்போ அந்த முள்ளு குது அப்போல்லாம் என் கிருபை உனக்கு போதும். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்ம கூட இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நமக்கு நம்ம ஒன்றும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ள வேண்டும். மோசே அறிந்து அறியாமல் கேட்டான், ஆண்டவரே நான் உண்மை என்ன பண்ணோம் பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், இந்த என்னாகமம் யாத்திராகம் 33:19, என்னப்பா நீ இதை கேட்டுட்ட, நான் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். நல்லா வசனம், அருமையான வசனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கார். நான் எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவன் மேலே தான் கிருபையாக இருப்பேன்.
அப்போ நம்ம மேலாம் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? கிருபையாக இருக்க சித்தமாக. அதனால தான் எத்தனையோ பலவீனங்கள் வந்தாலும் நம்ம பலமாய் நாம் நிற்க வைத்திருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குறவங்களாம் தட்டி எழுப்புங்க. ஆண்டவர் மேலே கிருபையாக இருக்கிறார், நீ ஏன் தூங்கினுங்கிற? தூங்கு மூஞ்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அதான் இப்போ சொல்லி தருப்பார். இப்போ பாருங்கள், லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, 2 மனுஷன் போகிறான் தேவாலயத்துக்கு. எதுக்காக போகிறான்னா ஜபம் பண்ணுறதுக்காக. ஜபம் பண்ணுறதுக்கு 2 மனுஷன் போகிறான். ஒருத்தன் யார்? பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் அவன் எப்போவும் ஆலயத்துக்கு வருவான், போகிறவன். இந்த ஆயக்காரன் யாருன்னா டேக்ஸ் கலெக்டர், வரி வசூல் பண்ணுறவன். இவனுக்கு 2 பேருமே எங்கே போகிறானுங்க? ஆலயத்துக்கு போகிறானுங்க. அப்போ இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு என்ன ஜெபம் பண்ணுறார் தெரியுமா? அந்த பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை. எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் வந்துட்டு ஒரு சில ஆளுங்க ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு கதையே சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இவன் அப்படி தான் சொல்கிறான், பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த இங்கே இருக்கிறான் பாரு அந்த ஆயக்காரன், அவனை போலவும் நான் இராததினால் உண்மை. அப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஒரு நீதிமான் மாதிரி அப்படியே காட்டுறாரு. அல்லேலூயா. அடுத்தது அவன் ஜெபம் பண்ணுறான், நான் என்ன பண்ணுறேன்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்தெல்லாம் என்ன பண்ணுறேன்? தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன பண்ணனா? ஜபம் பண்ணினான். ஒருத்தர் ஜபம் அப்படி. இன்னொருத்தர் ஆயக்காரன் டேக்ஸ் கலெக்டர், அவர் சொல்லி ஜபம்னா, ஆயக்காரன் வரான், தூரத்தில் நின்று தன் கண்களை கூட ஆண்டவருக்கு நேரம் என்ன பண்ண மாட்டான், ஏறெடுக்க துணிவு இல்லாதபடி மார்பில் ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிறான். ஆண்டவரே, நான் சமூகத்தில் நிற்க தகுதியே இல்லைப்பா, நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. மார்பில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டு, பாவியாகி என்மேல் என்ன பண்ணுங்க, கிருபையாயிரம் ஆண்டவரேன்னு கேட்டான். இவன் ஜபம் அப்படி. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானகம். ஒருத்தன் வந்து ரொம்ப திமிரா ஜபம் பண்ணுறான், அவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி நான் இல்லை, நான் கரெக்டாக தசமபாகம் கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுறேன்? உபவாசம் போடுறேன், நான் ஜபம் பண்ணுறேன், நான் ஆலயத்துக்கு வந்துடுறேன், அப்படி ஜபம் பண்ணுறான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். இப்போ இதிலேருந்து என்ன செய்யுதுன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபையை தருகிறார். ஒரு பாட்டு கூட இப்படி பாடணும், தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பேலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன்,
சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இன்னும் உங்க கிருபையை தாங்கப்பா, நான் சுகத்தோடு பலத்தோடு வாழ எனக்கு இன்னும் கிருபையை தாரணுமா அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவர் சமூகத்தில் எப்பொழுது எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். அவர் சமூகத்தில் தாழ்மையோடு கூட செல்லணும். அவனை போல் பெருமை உள்ளவனாக நிற்கக்கூடாது. நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை. நீ அவனை மாதிரினா இந்த இருக்கா அப்படி அவருக்கு நான் வந்தேன். உன்னை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாது நம்ம வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் நிற்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா? எதிர்த்து நிற்கிறார். பெருமை இருந்தால் கர்த்தர் எதிர்த்து நின்றுவார். ஆனால் தாழ்மை இருந்தால் கிருபையை தருவார். இந்த தாழ்மை உள்ள கிருபையை தர 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 அவங்களுடைய தரம் நாளுக்கு நாள் என்ன பண்ணும்? உயர்ந்து கொண்டே இருக்கும். தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி கொண்டு போக வேண்டும். வேற ஒன்றத்தையும் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன கேட்கிறார்? அவருக்கு முன்பாக நீ மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுவதை இல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கு முன்பாக அவன் தாழ்மையாக இருக்கிறானான்னு தான் பார்க்குறார். இந்த தாழ்மையாக இருந்துட்டானா கர்த்தர் உனக்கு கிருபையை தந்துடுவார். இந்த கிருபை உன் மேலே வந்துடுச்சுன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் உனக்கு தான். ஆமென். எந்த பேர் ஆமான்றீங்க? ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். பூமியை சுதந்திரித்துக் கொள்ள உன்னை உயர்த்துவார். இந்த உலகத்தில் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நல்ல குடும்பத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட வாழ உனக்கு கிருபை செய்வார். நீடித்த ஆயுளை உனக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைபடாதபடி ஆண்டவர் உன்னை கிருபையால் மூடிக்கொண்டே இருப்பார். சார், மூன்றாவது நேரம் அதனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னது? த லார்ட் வில் பி கிரேசியஸ் டு யூ. கர்த்தர் உன் மேல் கிருபையாக இருப்பார். எப்போன்னா தாழ்மையாக இருக்க போகுது. மூன்றாவதாக அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். The Lord lift up his countenance upon you and give you peace. ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் அவர் கையில் இருக்குது. அவர் கட்டளையிட்டால் தான் நமக்கு வரும். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை அவர் கட்டளையிட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த சமாதானம் இருக்குத, இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருப்பான். இந்த பக்கம் காரு, அந்த பக்கம் ஒரு காரு, ஒவ்வொரு வாசப்படியில் காரு வச்சுருப்பான். எத்தனையோ கோடிக்கணக்கான நல்ல பணம், எத்தனையோ ஏக்கர் கணக்கான சொத்து சுகம் வச்சுருப்பான். ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? சமாதானம் இருக்காது. அவனை போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம நினச்சிக்கலாம் அவன் எல்லாம் ரொம்ப எல்லாம் வச்சுன்னு இருக்கிறான், அவனுக்கு ஒரு நன்மை குறைவே இல்லை, எல்லாத்தையும் கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் ஒன்று பீஸ் பிடிங்கிட்டு வராங்க. என்ன இருக்காது? எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இல்லைன்னா அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வம் இருந்திருக்காது. எல்லாத்தையும் அனுபவிக்க அவனுக்கு அதை எடுத்துடுவார்.
அது அவனுக்கு சமாதானம் இல்லாமல் தவிப்பான். எல்லாம் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குன்னா இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதியாக வாழ்வானா? வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, வீட்டில் சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும், அல்லேலூயா, ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நாளாம். சமாதானம் இருக்காது. எல்லா வசதிகள் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும். அவன் ஒரு பக்கம் தண்ணி வச்சு அவன் பாடு மெனம் கிடப்பான். அவன் மனைவி ஒரு பக்கம் அவள் பாடுன்னு அவள் சுற்றி நிற்பா, டிரைவர் கூட சுற்றி நிற்பா. இவன் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணின்னு இருப்பான். குடும்பத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை தருகிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கட்டளையிட்டார்னா சமாதானமும் மேலே வரும். இப்போ ஒருத்தருக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு பாருங்க. நான் என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 25:12. ஹல்லேலூயா. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை. Therefore say, behold, I give to him my covenant of peace. சமாதானத்தை உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அந்த சமாதானத்தை கட்டளையிடுறவர் ஆண்டவர் தான். யாருக்கு இங்கே கட்டளையிடுறாரு? அதான் இப்போ நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்ன நடந்ததுன்னா, இந்த 1ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு என்ன பண்ணானா? வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். வேசித்தனம், ஆண்டவர் வெறுக்கிற காரியம் வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம். ஆனால் இந்த இஸ்ரவேலரை எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தார். ஆனால் இவனுங்க அந்த சித்தீமில் வரும்போது யார் கூட வேசித்தனம் பண்ணுறாங்களாம்? மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணுறான். ஆண்டவர் இந்த இஸ்ரவேலரை எவ்வளோ எத்தனையோ எகிப்திலிருந்து வரும்போது அற்புதங்களை செய்து, இவனுங்க இங்கே வந்த உடனே மோவாபு என்பது யார்? அருவருப்பின் ஜாதி, அருவருப்பான அவங்க குமாரத்திகளோடு என்ன பண்ணுறானுங்க? வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டானு. வேசித்தனம் பண்ணும்போது கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் என்ன பண்ணுது? மூண்டது. ஆண்டவருடைய கோபம் மூழும்போது என்ன நடக்குது தெரியுமா? இஸ்ரவேலருக்குள்ள என்ன வந்துச்சு? வாதை வந்தது. ஜனங்க வாரிக்கணும் போகிறாங்க. கொரோனாவில் திடீர்னு வந்து கொரோனாவில் வாரிக்கணும் போனாங்களா, அந்த மாதிரி அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வாதை வந்தது. மோசே ஆரோன் தவிக்கிறாங்க. ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே, இவ்வளோ ஜனங்களை வாதையினால் செத்து கொண்டு இருக்கிறாங்களே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில். ஊழியக்காரன் என்ன பண்ணுமா? சபையில் ஒரு அப்படியே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனம். ஒவ்வொரு நாளும் ஆசரிப்பு கூடார வாசலில் போய் ஓடு என்ன பண்ணுறாங்க? கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். முக்கியஸ்தர்கள் எல்லாம் என்ன ஆச்சோ தெரியலையேன்னு கதறும் போது, அந்த நேரத்தில் பார்த்தா ஒருத்தன் ஒரு இஸ்ரவேலன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மீதியானிய ஸ்திரியை அழைத்து கொண்டு வந்தான். அவங்க இவங்கெல்லாம் பார்த்துன்னே இருக்கிறாங்க. அவங்க கண்களுக்கு முன்னாலேயே ஒரு மீதியானியர் யார்? ரட்சிக்கப்பட்டவங்க, அந்நிய ஸ்திரீ. அந்த மீதியான ஸ்திரியை அழைச்சி கொண்டு வரான். இவங்க கண்ணு எதிர்க்கவே ஏற்கனவே வாதை வந்துக்குது.
இப்போ இவன் இந்த இஸ்ரவேலன் ஒரு மீதியான ஸ்திரியை அழைச்சி கொண்டு வரான். பார்க்குறாங்க, என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஒன்று செய்தான். யார் தெரியுமா? ஆரோனின் குமாரனாகிய எலெயாசரின் மகன். ஆரோனுக்கு பேரன் எலெயாசரின் மகன் பினெகாஸ். அந்த பினெகாஸ் என்ன பண்ணுறான்னா, அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்துடுச்சு. என் ஜனங்கள் மாளுறதுக்கு இவன் வந்து பேர்பட்ட ஒரு சாபத்தை கொண்டு வரானே பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஆகாணி நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க? முறிந்து ஓடி போனாங்க. சபையில் 100 ஆத்துமாக்கள் இருந்தாலும் ஒருத்தன் ஆகானா இருந்தாக்கா இந்த 100 பேருக்கும் அடி விழும். அதனால தான் சபையில் எச்சரிப்பின் செய்தி வந்துக்கினே இருக்குது. ஒரு செத்த ஈ என்ன பண்ணோம்? பரிமள தைலத்தையே என்ன பண்ணுறோமா? நாரி கெட்டு போக பண்ணுறோம். அதனால் ஒரு செத்த ஈ கூட இல்லாமல் நம்ம விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு செத்த ஈயாக இந்த சபையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் ஒரு ஆகானா இந்த சபையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கி சபை வளர்ச்சி அடைய முடியவில்லை. சபை நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்குது. என்ன காரணம்? ஏதோ ஒரு ஆகான் எங்கேயோ இருந்து கொண்டே இருக்கிறான். அன்றைக்கி ஒரு மனுஷன் அந்த மீதியான ஸ்திரியை கொண்டு வந்தான். இந்த ஊழியக்காரன்லாம் பார்க்குறான். அவன் கண்ணுக்கு முன்னாலே கொண்டு போயிட்டு அவன் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இதை கண்ட அந்த பினெகாஸ் வாலிபன் ஓடி போயிட்டு ஒரு ஈட்டியை கொண்டு போகிறான். அப்படியே என்ன பண்ணுறான்? அந்த 2 பேர் அந்த வயிற்றில் குத்துறான். ஒரு குத்துன அந்த வயிற்றை கீழ்ச்சின்னு என்ன பண்ணுச்சு? ஈட்டி அப்படியே வெளியே வந்துடுச்சு. இந்த 2 பேர் வயிற்றில் குத்துற சேர்த்து 2 பேரும் அந்த ஈட்டிக்கு அடியில் அப்படியே வெளியே வந்துடுச்சு. அந்த மாதிரி குத்தினான் என்று அங்கே சொல்லப்படுது. பாருங்கள், நீங்கள் அதை வாசித்தீங்களாம் தெரியாது. 8ஆம் வசனத்தில், இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை என்னாச்சு? நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். பாருங்க, வேசித்தனம் ஆண்டவர் அருவருப்பான காரியம். அந்த வேசித்தனத்தை நாம் முற்றிலும் சபை விட்டு நீக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் வந்துட்டு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு என்ன பண்ணிட்டான்? ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்குறார், ஆண்டவர் என்ன கேட்பார், அவர் பார்ப்பார், கேட்பார். ஒவ்வொரு மனிதனும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். மல்கியாவில் ஒரு வசனம் சொல்லுது, தன் இள வயதின் மனைவிக்கு என்ன பண்ணக்கூடாதான்? துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணாமல் இருந்தாக்கா அவனுடைய சந்ததி பக்தி உள்ள சந்ததியை பெறுவான். அல்லேலூயா. துரோகம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு முன்பாக பேசுகிற நீங்கள் யோகியனான்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நான் தேவனுக்கு முன்பாக சொல்ல நான் யோகியந்தான் அப்படின்னு நான் தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்களை போல் நானும் வேலை தான் செஞ்சேன், ஆஃபீஸில் வேலை செஞ்சேன். ஒரு முறை பாஸ்டம்மா கிட்ட என் கூட வேலை செய்கிற ஒரு பையன் வந்து சொன்னான் ஒரு பேங்க்கில், சார் மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டுமா சார்? டேய் போய் சொல்கிறேன் அப்படின்னு. மேடம் மேடம் அப்படின்னா இவங்களே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். என்னப்பா சொல்ல வர? ஆஃபீஸில் ஒரு உட்காந்துருப்பார், அவரை சுற்றி நிறைய பொண்ணுங்கள்லாம் உட்காந்துன்னு அவர்கிட்ட பேசின்னு இருக்கோம், அதான் சொல்ல வரேன்ட்டாங்க இவங்களே. அல்லேலூயா. பாருங்கள், ஆஃபீஸில் உட்காரும் போது நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க, அது கேட்பாங்க, நிறைய பேசுவோம். ஆனால் நிறைய லேடிஸுங்க கூட வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு நாளும் அவங்க மேலே இந்த தீய நோக்கம், தீய விதமான காரியம் எனக்கு வந்ததே கிடையாது. அல்லேலூயா. எல்லாரோடும் பேசுவேன், எல்லாரோடும் நல்லா மற்றவங்களுக்கு மற்ற காரியங்களை சொல்லி கொடுப்பேன். ஆனால் அந்த தீய நோக்கம்,
அந்த தீய சிந்தனை வரவே வராது. அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து என்ன பண்ணுறோம், இவங்ககிட்ட இந்த மாதிரி பேசினா இப்படி செஞ்ச எல்லாத்தையும் சொல்கிறோம் வந்து. அதனால தான் அவங்க ரெடிமேட் ஆன்சர் வச்சுருந்தாங்க அங்கே. அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கணும். நம்முடைய மனைவிக்கு என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாள் அந்த வேசித்தனத்தை, விபச்சாரத்தை நாம் வெறுக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தால் அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறானா, அவனுக்கு என்ன கொடுத்தாராம், யாருக்கு, பிணைக்காசை பற்றி இதான் அங்கே சொல்லுது. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளை இடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக என்ன பண்ணான், பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லேன். ஆண்டவரை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வாழ்ந்தோம்னா, உண்மையாக நம்ம இருந்தோம்னா, அந்த உண்மைக்கு கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணார், பதில் கொடுப்பார். அல்லேலூயா. தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறான பேச்சு, தாறுமாறான சிந்தனை, தாறுமாறான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்தால் அதற்குரிய பலனை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். துன்மார்க்க அந்த பூமியில் என்ன பண்ணுவான், அறுப்புண்டு போவான். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த பூமி என்ன பண்ணுவாங்க, சுதந்திரத்துக்குள்ள. பாருங்கள், அந்த பிணைக்காஸ் அவன் ஒரு வாலிப பையன்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. இந்த வேசித்தனத்தை நான் முற்றிலும் அழிப்பேன். அவன் குத்தி போட்டான். உடனே அந்த இஸ்ரவேலர் மேலே இந்த வாதம் என்ன பண்ணுச்சு, நிறுத்தப்பட்டது. கர்த்தருடைய கோபம் ஆறி போனது. ஒருவேளை 24,000 பேர் செத்து போனாங்க அந்த வாதையில். அதுக்கு மேலே சாகாதபடி அந்த வேசித்தனத்தை நீட்டி போட்டோம். நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆசீர்வாதம் தேவை தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சொன்னார், நீ கூறின எல்லா ஆசீர்வாதத்தின்படி நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதி, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் என்னை காக்கணும்னா நான் என்ன செய்யணும், கபடற்ற உத்தம இதயம் எனக்கு வேணும். அதை மனசில் நிறுத்திக்கணும். கபடமில்லாத ஒரு இதயத்தோடு கூட வாழணும். ரெண்டாவது, கர்த்தர் என் மேலே கிருபையாக, என் குடும்பத்து மேலே கிருபையாக இருக்கணும்னா நான் எப்போதும் எப்படி இருக்கணும், தாழ்மையாக வாழணும். மூன்றாவது, கர்த்தர் எனக்கு சமாதானம், என் குடும்பம் சமாதானத்தோடு கூட வாழணும்னா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக என் மாற வேண்டும். எதுவாக இருந்தாலும் நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். தீமையை முற்றிலும் அழிக்க வேண்டும், நன்மையை பற்றி கொண்ட வேண்டும். நம்ம எல்லோரும் அப்படி இருந்திருக்கலாமா?